திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர்களை நீக்குவதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று இன்று நடைபெற்ற தலைமைச் செயலகத்தில் உள்ள ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். சென்னை கமிஷனர் மாற்றம் செய்யப்பட்டதும் உள்துறை செயலாளர் மட்டுமல்லாமல் திமுகவின் சில அமைச்சர்கள் மிக தமிழக மக்களுக்கு இடையூறு செய்யும் அளவிற்கு அவர்களது செயல்பாடுகளும் மேலும் அவர்களது வேலைகளும் தற்பொழுது இருப்பதாக கடும் கண்டனத்தையும் தலைமைச் செயலகத்தில் ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ளார். கிட்டத்தட்ட அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் உட்கட்சி மோதலின் காரணமாக பிளவு அடைந்துள்ளது. இதனை வைத்துக்கொண்டுதான் திமுக ஆட்சியே தக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு போட்டியாகவும் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகமும் இதில் இணைவதால் தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதை நாமளே உருவாக்கிவிடக்கூடாது. நிச்சயமாக எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதை கடும் கோபத்தில் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு குடி, கஞ்சா, கள்ளச்சாராயம், போதை மருந்து கடத்தல், கற்பழிப்பு அதிக அளவில் தமிழகத்தில் மட்டும்தான் கடந்த 3 ஆண்டுகளாக அதிக அளவில் நடப்பதாக புள்ளி பட்டியலும் வெளியிடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி கனிமொழி அவர்களிடம் கேட்டபொழுது மணிப்பூரில் பாருங்க என்று கை காட்டும் அளவிற்குத்தான் தமிழகத்தில் அமைச்சர்களும் எம்பிக்களும் உள்ள செயல்பாடுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலில் வீட்டில் உள்ள பிரச்சனையை தீர்த்துவிட்டு மணிப்பூருக்கோ, டெல்லிக்கோ, ஆந்திர பிரதேசத்துக்கோ செல்லலாம். ஆனால் வீட்டில் உள்ள பிரச்சனையை தீர்க்காமல் இவர்கள் மணிப்பூருக்கு குரல் கொடுப்பது நியாயமா என்ற ஒரு கேள்விகளையும் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவில் உள்ள அமைச்சர்களை எடுத்துக்கொள்ளலாம். KN நேரு, பொன்முடி இவர்கள் அனைவரும் இணைந்து தமிழகத்தில் உள்ள மக்களை இழிவுபடுத்துவதாக நம்மால் எத்தனையோ வீடியோக்களை பார்த்திருப்போம். ஓசி பசி என்று கூறிய பொன்முடியாக இருக்கட்டும், மேடையில் நின்று கொண்டிருந்த திமுகவின் ஆதரவாளர்களையும் தொண்டர்களையும் கழுத்தில் அடித்த KN நேருவாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் தான் தற்பொழுது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய வகையில் திமுகவின் இரும்பு கரங்களால் அடக்கக்கூடிய அமைச்சர்களாக இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பே அமைத்து வருகிறார்கள். இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதை தான் தலைமைச் செயலகத்தில் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இனி சட்ட ஒழுங்கு பிரச்சனை என் காதில் வரக்கூடாது, உங்களால் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், தமிழகத்தில் இனி ஒரு ரவுடி கூட திமுகவின் பெயரை சொல்லி அவர்கள் சுற்றி திரியக்கூடாது என்று தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் இதற்கு யாராவது இடையூறு செய்தால் நிச்சயமாக அவர்களது பதவி பறிக்கப்படும். கேள்வி கணக்கு இல்லாமல் அது தனக்கு நெருங்கிய அமைச்சராக இருந்தாலும் சரி, உயர் அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, கேள்வி கணக்கு இல்லாமல் பறிக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருப்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக நாடகம் ஆடுகிறாரா, அல்லது மக்கள் திமுகவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள், இனியாவது நல்ல ஆட்சியை கொடுப்போம் என்று ஸ்டாலின் அவர்கள் மனம் மாறிவிட்டதா என்பதை பற்றி மட்டும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் 65 நபர்கள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்திருக்கிறார்கள். திமுக அரசு 10 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது. அதுவே மறுபக்கம் கரெக்டாக சொல்ல வேண்டும் என்றால் 2 வாரங்களுக்கு பிறகு பொதுநல வழக்கு ஒன்றை போட்டு திமுக அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பது முறையல்ல, அது சரியான முறைப்படி கொடுக்க வேண்டும், கவனத்தை எடுத்துக்கொண்டு தமிழக அரசிடம் நீதிமன்றம் கேள்வி கேட்க வேண்டும் என்று பொதுநல வழக்கும் பதியப்பட்டுள்ளது. 65 நபர்கள் உயிரிழப்பு, அரசாங்கத்திடம் கேள்வி கேட்க முடியாத குடும்ப சூழ்நிலை, 10 லட்சம் ரூபாயும் கடைசி நேரத்தில் காலை வாரிவிட்ட நிகழ்வாகத்தான் நம்மால் பார்க்கவும் முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.